வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள். இது எல்லா ராசிக்குமே நான் 12 ராசிகளுக்கும் நான் இதை சொல்லும்போது இரு பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு எப்படி இருக்குது, 15லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படி. கன்னி ராசி. உங்கள் ராசிநாதனான புதன் 7ஆம் தேதி அன்று 2ஆம் வீட்டான துலாத்திலேருந்து விருச்சிகம் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். அதே 7ஆம் தேதி அன்று 4ஆம் வீட்டு 3லேருந்து 4ஆம் வீட்டுக்குள்ளே செவ்வாய் போவார், அதாவது தனுசு ராசிக்குள்ளே. சனி வக்கர நிவர்த்தி ஆவார். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் வீக் எண்டில் நடக்குது. சரி, அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? குருவானவர் 6ஆம் தேதி அன்று 10ஆம் வீட்டுக்குள்ளே போய்ட்டுறார். இப்போது குரு 11ல் இருந்தால் நல்லது, ஆனால் 10ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 10ஆம் வீட்டுக்கு போனால் பாதிப்புன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் சில உயர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள். அந்த உயர்வுகள் என்பது கன்சாலிடேட் ஆகும். உயர்வுகளே ஏற்படலைன்னா இருக்கிறது நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஒரு த்ரெட்டு கிடையாது, எனக்கு வேலை போடுமா, அது போயிடுமா, அது போயிடுமா, அது மாதிரி த்ரெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது 7ஆம் வீட்டில் தடைப்பட்ட திருமணமோ இல்லை தடைப்பட்ட சுபகாரியங்களோ இனிதே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் சில பேர் உங்களுக்கு இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கை அவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலில் இருந்தவங்க இப்போ தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு முன் வருவார்கள். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சில முக்கியமான மாற்றங்களை தருவதற்கு ஏற்ற சூழல்கள் உருவாக ஆரம்பிக்கும். 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் நல்லாவே தருவாங்க. நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அது தொழில் நிமித்தமாக இருக்கும், ஆனால் அந்த சிறு பிரயாணங்கள் நல்ல பலனை உங்களுக்கு தரும். இதெல்லாம் இருக்கும் இந்த 15 தேதி வரைக்கும். எல்லா தரப்பினருக்கும் நன்மைகள் ஏற்படும். 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல பீரியட்னு சொல்லணும் உங்களுக்கு. 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுர் மாதம் அப்படின்றோம். தனுர் மாதம்னா சூரியன் தனுசு ராசிக்குள்ளே போகிறார். அது மார்கழி மாதம் சொல்லுவார். அப்போது சூரியனும் செவ்வாயும் எங்கே இருக்காங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்காங்க. ஆனால் அதை குரு பார்த்தார். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா சில சுப விரயங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சுப விரயம்? பசங்க படிப்புக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்குறேன்னு செலவு பண்ணுறது, சில புண்ணிய காரியங்களுக்காக செலவு செய்வது. பணம் செலவு தான், ஆனால் மனதுக்கு இனிய செலவுகள். ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிரம்ப இருக்கும். எதையுமே சுயமாக முடிவெடுத்து செயல்படுவீர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் தொடங்குவதற்கான நிச்சயத்தன்மை ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக நான் தொழில் தொடங்கிடுவேன். இப்போ இல்லைனாலும் மார்கழி மாதம் நான் தை மாதம் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஒரு போர்டு கீடெல்லாம் வச்சு ரிப்பன்லாம் கட் பண்ணிடலாம். தை மாதத்தில் பல சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அச்சாரம், ஒரு அடிப்படை இப்போ நிகழ ஆரம்பிக்கும். மிக மிக நல்ல விஷயங்கள், நன்மைகள், வெற்றிகள் அனைத்தும் நடைபெறக்கூடிய வகையில் அந்த 3rd வீக் அண்ட் 4th வீக். 2nd வீக்லேருந்து நிறைய விஷயங்கள் த பால் இஸ் செட் ஆன் ரோல் அப்படிம்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு மேலே மேலே நன்மைகளாக கடைசி வரைக்கும் நடக்கிறது. அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல காலம். புத்தாண்டை ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல மூடில் சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். எல்லாவித நன்மைகளும் ஏற்படக்கூடிய காலம். மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய காலம். உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல சிறப்புகளை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க.
ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.